அறிவியல்ல இருக்கிற நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடக்குறிப்புகளை தான் வரிக்கு வரி உடைச்சு பார்க்க போறோம். இப்போ சுற்றுச்சூழல் இந்த வார்த்தையை நாம அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். நம்மள சுத்தி இருக்கிற உயிருள்ள உயிரற்ற எல்லாமே சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் சுற்றுச்சூழல். எக்ஸாக்ட்லி. இத ரெண்டு முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். இந்த ரெண்டு பிரிவுகள் தான் பூமியோட இயக்கத்தையே தீர்மானிக்குது. முதல் பிரிவு உயிரற்ற காரணிகள். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஆமா, உயிரற்றவைன்னு சொல்றதால இதுக்கு உயிர் இல்ல முக்கியம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. இதுதான் இன்ஜின். சூரியன், நாம சுவாசிக்கிற காற்று, நீர், மண்ணு, இது எல்லாமே இதுல தான் வரும். அப்போ ரெண்டாவது பிரிவு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது உயிருள்ள காரணிகள் இல்லையா? கரெக்ட். தாவரங்கள், விலங்குகள், நாம, அப்புறம் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் எல்லாமே இதுல அடங்கும். இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த ரெண்டும் தனித்தனியா இயங்குறது இல்ல. ஆமா, மண்ணிலிருந்து சக்தி எடுத்து செடி வளருது. செடிய விலங்கு சாப்பிடுது, விலங்கு காற்று சுவாசிக்குது. இப்படி உயிர் உள்ளவையும் உயிரற்றவையும் ஒன்னோடு ஒன்னு இணைந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குது. அந்த மாபெரும் கட்டமைப்புக்கு பேர் தான் சூழ்நிலை மண்டலம், அதாவது ஈகோசிஸ்டம். மிகச்சரியான விளக்கம். இந்த சூழ்நிலை மண்டலத்தை ரெண்டு முக்கிய வகையா பிரிக்கிறாங்க. குறிப்பெடுக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு இயற்கை சூழ்நிலை மண்டலம், ரெண்டாவது செயற்கை சூழ்நிலை மண்டலம். இயற்கை சூழ்நிலை மண்டலம்னா மனிதர்களோட எந்த தலையீடும் இருக்காது. பலாயிரம் வருஷங்களா அதுவே இயற்கையா உருவானது. இதுலயும் நிலவாழ் நீர்வாழ்ன்னு ரெண்டு இருக்கு. காடுகள், மலைகள், பாலைவனங்கள் இதெல்லாம் நிலவாழ். கடல்கள், ஆறுகள், ஏரிகள் இதெல்லாம் நீர்வாழ். இங்க எல்லாமே இயற்கையோட கட்டுப்பாடுல தான் நடக்கும். அதுவே செயற்கை சூழ்நிலை மண்டலத்தை எடுத்துக்கிட்டா அது முழுசா மனிதர்களால உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுற ஒரு சிஸ்டம். இது இயற்கை மண்டலத்தோட ரொம்ப எளிமையானது. உயிரினங்களோட எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கும். ஒரு நெல் வயலை உதாரணமா சொல்லலாம். ஆமா, பார்க்க இயற்கையா தெரிஞ்சாலும் நாம உரம் போடலனா, தண்ணி பாய்ச்சலனா நெல் வயல் காஞ்சிடும். அதே போல நாம வீட்ல வளர்க்கல தோட்டமும் செயற்கை நிலவாழ் மண்டலம் தான். இப்போ நீர்வாழ் மண்டலத்துல செயற்கைனா நாம வீட்ல அழகுக்காக வளர்க்குற மீன் தொட்டிய சொல்லலாமா? கண்டிப்பா. அக்வாரியம்னு சொல்ற மீன் வளர்த்தொட்டி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த நோட்ஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சுவாரஸ்யமா பட்டுச்சு. அக்வாரியம் ஆகட்டும், இல்ல நிலவாழ் காட்சியகமான டெராரியம் ஆகட்டும், இது வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல. ஆமா, இது ஒரு மினியேச்சர் உலகம். எக்ஸாக்ட்லி. ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல விலங்குகளோ தாவரங்களோ எப்படி வாழுது, எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்குன்னு உற்று நோக்க வடிவமைக்கப்பட்ட அமைப்புகள் தான் இவை. சூழ்நிலை மண்டலமா மாறிடும். தனக்கு தேவையான தண்ணிய உள்ளே சுழற்சி முறையில உருவாக்கிக்கும். வாவ், அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரி, இப்போ வாழிடம் பத்தி பாத்துட்டோம். அடுத்து அந்த உயிரினங்கள் எப்படி உணவை பெறுது, அதோட உணவூட்ட முறைகள் என்னன்னு பார்க்கலாம். ஆற்றலுக்கான ஒரே ஆதாரம் உணவு தான். இதை வச்சு உயிரினங்களை ரெண்டா பிரிக்கலாம். முதல் பிரிவு உற்பத்தியாளர்கள், அதாவது தற்சார்பு ஊட்ட உயிரிகள். ஆமா, ஆட்டோட்ராப்ஸ். தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிக்கிறவ. பூமியில தாவரங்கள் மட்டும்தான் இதை செய்யும். ஒளிச்சேர்க்கை மூலமா. கரெக்ட். இரண்டாவது பிரிவு நுகர்வோர்கள், பிறசார்பு ஊட்ட உயிரிகள்னு சொல்லுவோம். உணவிற்காக தாவரங்களையோ பிற விலங்குகளையோ சார்ந்திருக்கிற எல்லாமே இதுல தான் வரும். ஒரு எறும்புல இருந்து யானை வரைக்கும். இந்த நுகர்வோர்களை அதுங்க சாப்பிடுற உணவு வச்சு இன்னும் பிரிக்கலாம். ஒன்னு தாவர உண்ணிகள், அதாவது ஹெர்பிவோர்ஸ், தாவரங்களை மட்டும் சாப்பிடும். பசு, மான், ஆடு, எலி மாதிரி. ரெண்டு ஊனுண்ணிகள், கார்னிவோர்ஸ், மத்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுற சிங்கம், புலி, ஆந்தை. மூணு அனைத்துண்ணிகள், ஆம்னிவோர்ஸ், தாவரங்களையும் சாப்பிடும் விலங்குகளையும் சாப்பிடும். நாம, நாய், காகம் இதெல்லாம். இது இல்லாம நாலாவதா ஒரு முக்கியமான பிரிவு இருக்கு, சிதைப்பவைகள், டீகம்போசர்ஸ். ஆமா, இவங்க தான் இயற்கையோட துப்புரவு தொழிலாளர்கள். காடுகள்ல இறந்து போற விலங்குகளோ மரங்களோ இருந்தா அதை எளிய மூலக்கூறுகளா உடைச்சு மண்ணுக்கே கொண்டு போய் சேர்க்கிற வேலைய பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் செய்யுது. இப்போ இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு உணவுச் சங்கிலி மூலமா பார்க்கலாம். எந்த உணவுச் சங்கிலி எடுத்தாலும் அதோட ஆரம்பம் சூரியன் தான். சூரியன் கிட்ட இருந்து ஆற்றல் வாங்கி புல் வளருது, புல்ல வெட்டுக்கிழி சாப்பிடுது, வெட்டுக்கிழிய தவளை சாப்பிடுது, தவளைய பாம்பு சாப்பிடுது, பாம்ப கழுகு சாப்பிடுது, கழுகு இறந்ததும் சிதைப்பவைகள் மூலமா மண்ணுல சேருது. இப்படி ஆற்றல் கடத்தப்படுறது தான் உணவுச் சங்கிலி. இதுல ஒவ்வொரு கட்டத்தையும் உணவூட்ட நிலைகள்னு சொல்றாங்க. தாவரங்கள் முதல் கட்டம்,
அதை சாப்பிடுற தாவர உண்ணிகள் முதல் நிலை நுகர்வோர்கள். தாவர உண்ணிகளை சாப்பிடுற விலங்குகள் 2ஆம் நிலை நுகர்வோர்கள். இப்படியே 3ஆம் 4ஆம் நிலை வரைக்கும் போகும். இங்க நம்ம ஒண்ணு கவனிக்கணும். நீர்ல வாழ்ற முதல, காட்டுல வாழ்ற புலி, இதுங்களுக்கு இயற்கை எதிரிகளே கிடையாது. இதுங்கள உயர் வேட்டையாடும் விலங்குகள்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதியை பத்தி பேசலாம். ஆற்றல் பிரமிட், அதாவது 10% விதி. ஆமா, ஒரு மான் 1000 யூனிட் ஆற்றல் உள்ள செடிய சாப்பிடுதுன்னா அந்த 1000 யூனிட்டும் அது உடம்புல சேராது. 90% ஓடுறதுக்கு மூச்சு விடுறதுக்குன்னு செலவாகிடும். வெறும் 10% மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போகும். கரெக்ட். புலி அந்த மானை வேட்டையாடும்போது அந்த 10% ஆற்றல் தான் புலிக்கு கிடைக்கும். இது இயற்கையோட ஒரு கடுமையான விதி. இது கேட்கும்போதே எனர்ஜி எப்படி குறையுதுன்னு புரியுது. அடுத்தபடியா உணவு வலை, ஃபுட் மேப். நிஜத்துல காடுகள்ல ஒரே ஒரு நேர்கோட்டு சங்கிலி மட்டும் இருக்காது இல்லையா? ஆமா, ஒரு மான் புல்ல மட்டும் சாப்பிடாது, இலைகளையும் சாப்பிடும். ஒரு பாம்ப கழுகு மட்டும் இல்ல, மயிலும் சாப்பிடும். இப்படி பல உணவுச் சங்கிலிகள் குறுக்கு நடுக்குமா இணைஞ்சு உருவாக்கும் வலை அமைப்பு தான் உணவு வலை. சரி, இயற்கை தன் உணவை எப்படி மிகச்சரியாக கையாளுகிறது அப்படிங்கறத பார்த்துட்டோம். இயற்கையில் கழிவு என்பதே கிடையாது. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு. ஆனா மனிதர்களாகிய நாம அப்படி இல்லையே. அதுதான் பிரச்சனை. இது நம்மை கழிவு மேலாண்மை என்ற மிக முக்கியமான அடுத்த பகுதிக்கு கொண்டு செல்லுது. நாம பயன்படுத்திய பிறகு தேவையற்றது என்று தூக்கி எறியும் பொருட்கள் தான் கழிவுகள். இப்போ தேர்வில் கழிவுகளின் வகைகளை கேட்டால் நீங்க மிகவும் எளிதாக 3ஆக பிரிக்கலாம். அந்த 3 வகைகள்: 1. நமது குப்பை தொட்டில் போடும் திடக்கழிவுகள். 2. வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் சாக்கடை போன்ற திரவக் கழிவுகள். 3. வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் புகைக்குழாய்களிலிருந்து வெளியேறும் வாயு கழிவுகள். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த 3இல் நாம அன்றாட நேரில் பார்த்து கையாளக்கூடிய திடக்கழிவுகள் பற்றி தான் நாம இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். திடக்கழிவுகளை பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கலாம். சரி. 1. இயற்கையாகவே அழிந்து போகும் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், அல்லது சுருக்கமாக மட்கும் கழிவுகள். மற்றொன்று உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள், அதாவது மட்காத கழிவுகள். இதை தேர்வில் அப்படியே மனப்பாடம் செய்து எழுதுவதை விட ஒரு சின்ன கதை மூலமாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும். எனக்கும் அந்த கதை மிகவும் பிடிக்கும். உங்க பாடப்புத்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ள ராணி என்ற சிறுமியின் கதையை இங்க நம்ம பொருத்தி பார்க்கலாம். நீங்க பள்ளிக்கூடம் முடிந்து மிகவும் சோர்வாகவும் பசியுடனும் வீட்டிற்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோ. ராணியும் அப்படிதான் வரா. பசியில ஒரு வாழைப்பழத்தையும் பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்ட ஒரு சிப்ஸ் பொட்டலத்தையும் சாப்பிடுறா. சாப்பிட்ட பிறகு வாழைப்பழத் தோலையும் அந்த நெகிழி பையையும், அதாவது பிளாஸ்டிக் பையையும் குப்பை தொட்டியில போட்டுடுறா. அப்புறம் என்ன நடக்குது? 2 நாட்களுக்கு பிறகு அந்த குப்பை தொட்டியை திறந்து பார்த்தால் அந்த நெகிழிப்பை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே பளபளப்பாக இருக்கு. ஆனா வாழைப்பழத்தோல் அழுகி கருப்பாக மாறி துர்நாற்றம் வீசத் தொடங்கிடுது. குப்பைகளை வண்டியில் அள்ளிக்கொண்டு போய் திறந்த வெளியில் கொட்டுகிறார்கள். அங்கும் இதே நிலைமைதான். இது ஏன் நடக்குது? இங்குதான் அறிவியலோட அந்த கண்ணுக்கு தெரியாத வேலையாட்கள் களமிறங்குறாங்க. இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், வெப்பம், சூரியனின் புறஊதா கதிர்கள் மற்றும் நுண்ணுயிரிகள், அதாவது பாக்டீரியா, பூஞ்சை போன்றவை சேர்ந்து சில பொருட்களை எளிதாக சிதைத்துவிடும். ஓ, இந்த நுண்ணுயிரிகள் தான் காரணமா? ஆமா, இந்த நுண்ணுயிரிகளுக்கு வாழைப்பழத்தோல் ஒரு அருமையான விருந்து. அதை சாப்பிட்டு சிதைத்து சில நாட்களிலேயே மண்ணோடு மண்ணாக மாற்றிவிடும். இதைத்தான் உயிரினச் சிதைவுறுதல் அல்லது மட்குதல் அப்படின்னு சொல்றோம். இது மண்ணுக்கு உரமாகவும் மாறி வளப்படுத்துது. ஆனா பிளாஸ்டிக்? அந்த நெகிழிப்பை, உலோகம், கண்ணாடி போன்ற பொருட்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டவை. நுண்ணுயிரிகளால் அவற்றை சிதைக்க முடியாது. அவை அவற்றின் உணவே கிடையாது. அதனால் அந்த நெகிழிப்பைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் மண்ணில் அழியாமல் அப்படியே நீடித்திருக்கும். இவைதான் மட்காத கழிவுகள். இது கேட்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் இதோட விளைவுகள் மிகவும் ஆபத்தானவை. திறந்த வெளி குப்பைகளால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன அப்படின்னு தேர்வுல கேட்டா நீங்க மிகவும் தெளிவாக பாயிண்ட்டுகளாக பட்டியலிடலாம். நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. முதலாவது பாயிண்ட், நாம் எளிதாக குப்பைகளை திறந்த வெளியில் எரித்து விடுகிறோம். அப்படி எரிப்பதால் அதிலிருந்து வெளியாகும் நச்சு வேதிப்பொருட்கள் காற்றை, அதாவது ஒட்டுமொத்த சூழ்நிலை மண்டலத்தையே மாசுபடுத்துகின்றன. அந்த நச்சு காற்றையே நாமும் சுவாசிக்க நேரிடுது. இது மிக முக்கியமான பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், குப்பைகள் எரியும்போது உருவாகும் சாம்பல் துகள்கள்
காற்றில் பறந்து சென்று மண்ணை மாசுபடுத்துகின்றன. மழைக்காலத்தில் இந்த வேதிப்பொருட்கள் மண்ணில் ஊடுருவி நிலத்தடி நீருக்குச் சென்று அதையும் நஞ்சாக்குகின்றன. மூன்றாவது பாயிண்ட், இந்த மட்காத நெகிழிப்பைகள் அப்படியே மண்ணில் கிடப்பதால் மழை பெய்யும்போது மழை நீரை நிலத்தடிக்குச் செல்ல விடாமல் ஒரு போர்வை போல தடுத்து விடுகின்றன. இதனாலதான் தண்ணி தேங்குது. ஆமா, அதுதான் நான்காவது பாயிண்ட். தண்ணீர் நிலத்தடிக்குச் செல்ல முடியாமல் ஆங்காங்கே தேங்கி விடுகிறது. இப்படி தேங்கியுள்ள நீரில் கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி டெங்கு மற்றும் மலேரியா போன்ற கொடிய நோய்கள் மனிதர்களுக்கு பரவுகின்றன. ஐந்தாவது பாயிண்ட், இது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். விலங்குகள் பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, பசுக்கள், நாய்கள் போன்ற வாயில்லா விலங்குகள் உணவுக்காக குப்பைகளை தேடிச் செல்கின்றன. உணவின் வாசனையால் கவரப்படும் அந்த விலங்குகள் உணவுப் பொருளை சுற்றியுள்ள நெகிழிப்பைகளையும் சேர்த்து தவறுதலாக சாப்பிட்டு விடுகின்றன. இதனால் அவற்றின் குடல் அடைபட்டு அவை கொடிய நோய்களுக்கு ஆளாகி உயிரிழக்கவும் நேரிடுது. இந்த பிரச்சனைகளோட தீவிரத்தை நீங்க இப்போ உணர்ந்திருப்பீங்க. இயற்கை தனக்கான எந்த குப்பையும் உருவாக்குவதில்லை, நாம் தான் உருவாக்குகிறோம். சரி, இந்த ஆபத்துகளை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்குதான் பகுதி 3 உள்ள திடக்கழிவு மேலாண்மை பிரமிடும் 3R சுழற்சியும் நமக்கு வழிகாட்டுது. தேர்வில் 3R என்றால் என்ன என்று கேட்டால் ரெட்யூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்று எளிதாக எழுதிவிடலாம். ஆனா இது ஒரு பிரமிட் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை முறையாகவே நாம பார்க்க வேண்டும். ஆமா, தேர்வில் இதை எப்படி படிநிலைகளாக எழுதுவது அப்படின்னு பார்ப்போம். முதல் படிநிலை தவிர்த்தல், அதாவது ரிஃப்யூஸ் அல்லது அவாய்ட். பிரச்சனை தொடங்கும் இடத்திலேயே அதை நிறுத்துவது. தேவையற்ற பொருட்களையும் அதிகம் குப்பையை உருவாக்கும் பொருட்களையும் வாங்குவதை நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உதாரணத்திற்கு, கடைகளுக்கு செல்லும்போது ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் நெகிழி பைகளை வாங்க மறுப்பது. இரண்டாவது படிநிலை பயன்பாட்டை குறைத்தல், அதாவது ரெடியூஸ். இது மிகவும் முக்கியமானது. கழிவுகளை ஏற்படுத்தும் பொருட்களை தவிர்த்து நீண்ட காலம் உழைக்கும் தரமான பொருட்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும். ஒரு காகிதத்தின் ஒரு பக்கம் மட்டும் எழுதிவிட்டு தூக்கி எறியாமல் இருபுறமும் எழுதுவது. தனித்தனியாக பல செய்தித்தாள்களை வாங்குவதற்கு பதிலாக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது போன்றவை இதற்கான சிறந்த உதாரணங்கள். மூன்றாவது படிநிலை மீண்டும் பயன்படுத்துதல், அதாவது ரீயூஸ். ஒருமுறை பயன்படுத்தி வீணாகும் பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பயன்படும் பொருட்களை பயன்படுத்துவது. பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பைகளை எடுத்துச் செல்வது. தூக்கி எறியும் பேனாக்களுக்கு பதிலாக மை நிரப்பும் பேனாக்களை பயன்படுத்துவது. ரீசார்ஜ் செய்யும் பேட்டரிகளை வாங்குவது மற்றும் பழுதான காலணிகளை தூக்கி எறியாமல் அவற்றை சரி செய்து பயன்படுத்துவது ஆகியவை இதுல அடங்கும். நான்காவது படிநிலை மறுசுழற்சி, அதாவது ரீசைக்கிள். பயன்படாத கழிவுகளிலிருந்து பயன்தரத்தக்க பொருட்களை பிரித்தெடுத்து மீண்டும் ஒரு புதிய பொருளை உருவாக்குவது. பழைய துணிகளை கூழாக்கி அதிலிருந்து காகிதம் தயாரிப்பது. குறிப்பிட்ட வகை பிளாஸ்டிக் கழிவுகளை உருக்கி நடைபாதை விரிப்புகள் மற்றும் தண்ணீர் குழாய்கள் தயாரிப்பது ஆகியவை மறுசுழற்சிக்கு சிறந்த உதாரணங்கள். இந்த 3R முறைகளை தாண்டி அரசாங்கமும் பெரிய நிறுவனங்களும் திடக்கழிவுகளை கையாளும் பிற மேலாண்மை முறைகளையும் பின்பற்றுகின்றன. அவையும் உங்க பாடத்திட்டத்தில இருக்கு. முதலாவது உரமாக மாற்றுதல், அதாவது காம்போஸ்டிங். வீடுகளில் கிடைக்கும் காய்கறி பழக்கழிவுகள் போன்ற மட்கும் குப்பைகளை நுண்ணுயிரிகள் மற்றும் மண்புழுக்கள் மூலம் இயற்கை உரமாக மாற்றுவது. இது மண்ணை மிகவும் வளப்படுத்தும். இரண்டாவது எரித்துச் சாம்பலாக்குதல், அதாவது இன்சினரேஷன். மருத்துவமனைகளிலிருந்து வரும் கழிவுகள், காலாவதியான நச்சு மருந்துகள் போன்ற நோய் தொற்றை உருவாக்கும் திடக்கழிவுகளை சாதாரண குப்பைகளோட போடக்கூடாது. அவற்றை அதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உலைகளில் அதிக வெப்பத்தில் எரித்து அழிப்பார்கள். இதனால கிருமிகள் அழியுமா? இந்த வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரமும் தயாரிக்கலாம். மூன்றாவது நிலத்தில் நிரப்புதல், அதாவது லேண்ட்ஃபில். இது பல நகரங்களில் செய்யப்படும் முறை. மனிதனால் தோண்டப்பட்ட பெரிய பள்ளங்களில் கழிவுகளை நிரப்பி அதன் மீது மண்ணை பரப்பி மூடிவிடுவார்கள். காலம் செல்ல செல்ல அவை கீழே இறங்கிவிடும். பின்னர் அந்த இடத்தின் மீது அழகிய பூங்காக்கள் கூட அமைக்கலாம். நான்காவது படைப்பாக்க மறுபயன்பாடு, அதாவது அப்சைக்ளிங், உயர் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. கழிவுப் பொருட்களை அப்படியே உயர்தரமான மதிப்புமிக்க பொருட்களாக மாற்றுவது. உதாரணத்திற்கு, பயன்படுத்த முடியாத பழைய வாகன டயர்களை அழகாக வர்ணம் பூசி அமரும் நாற்காலியாக மாற்றுவது. பிளாஸ்டிக் பாட்டில்களை வெட்டி அழகிய பேனா தாங்கியாகவோ அல்லது செடி வளர்க்கும் தொட்டியாகவோ மாற்றுவதெல்லாம் இதுல வரும்.
இப்போ நாம மிகவும் முக்கியமான சட்டங்கள் மற்றும் திடுக்கிடும் புள்ளி விவரங்கள் பகுதிக்கு வந்துட்டோம். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016. இந்த விதியின்படி ஒவ்வொரு வீட்டிலும் குப்பைகளை சாதாரணமாக ஒரே தொட்டியில் போடக்கூடாது. அவற்றை 3 பிரிவுகளாக பிரித்து வழங்க வேண்டும். அந்த 3 பிரிவுகள் என்னென்ன? 1 மட்கும் கழிவுகள், இது பச்சை தொட்டி. 2 மட்காத கழிவுகள், இது நீல தொட்டி. மற்றும் 3 வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள். இந்த ஆபத்தான கழிவுகள் என்பது காலாவதியான மருந்துகள், பெயிண்ட் டப்பாக்கள், உடைந்த பாதரச வெப்பமானிகள், பயன்படுத்திய பேட்டரிகள், ஊசிகள் போன்றவற்றை குறிக்கும். இதை திறந்த வெளியில கொட்டலாமா? கூடாது. எந்த காரணத்தைக் கொண்டும் குப்பைகளை திறந்த வெளியில் கொட்டவோ எரிக்கவோ கூடாது என்று இந்த விதி கடுமையாக சொல்லுது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துவதாகவும் மாறுது. நம் நாட்டில் உருவாகும் குப்பைகளின் அளவை பற்றிய ஒரு ஆச்சரியமூட்டும் புள்ளி விவரம் உங்க பாடத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரு நபர் ஒரு நாளைக்கு உருவாகும் சராசரி கழிவு வெறும் 0.45 கிலோ. அரை கிலோக்கும் குறைவுதானே என்று நீங்க நினைக்கலாம். ஆனா இந்தியாவின் மக்கள் தொகையோடு அதை பெருக்கி பாருங்க. ஒரு நாளின் மொத்த குப்பை உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? 532 மில்லியன் கிலோ. இதை கேட்டாலே தலை சுத்துது. ஆமா, இது ஒரு காட்சியாக கற்பனை செய்து பாருங்க. இந்த 532 மில்லியன் கிலோ குப்பைகளை குப்பை அள்ளும் லாரிகளில் ஏற்றினால் அந்த லாரிகளின் வரிசை எப்படி இருக்கும் தெரியுமா? நம் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியிலிருந்து இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லி வரை, அதாவது சுமார் 2800 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த லாரிகள் ஒன்றின் பின் ஒன்றாக இடைவெளி இல்லாமல் நிற்கும். அந்த லாரிகளுக்கு இடையே நீங்க நடந்து செல்ல ஒரு சிறிய சந்து கூட இருக்காது. நிஜமாவே இது ஒரு மலைக்க வைக்கும் உண்மை. நினைத்து பாருங்க, நம் தூக்கி எறியும் ஒரு சின்ன சாக்லேட் கவர், ஒரு பிளாஸ்டிக் பை என ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கும் அந்த சிறிய அளவிலான கழிவு ஒட்டுமொத்தமா சேரும்போது எவ்ளோ பெரிய மலை போல மாறுதுன்னு என்று. அதனால தான் கழிவுகளை குறைப்பதும் அவற்றை சரியாக பிரித்து கொடுப்பதும் நாட்டோட மிக முக்கியமான தேவையா இருக்கு. அதாவது மாசுபாடு அப்படின்னா என்ன? இத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லலாம். இப்போ நீங்க இருக்கிற அறை ரொம்ப சுத்தமா இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த அறைக்குள்ள திடீர்னு வெளியில இருந்து தேவையற்ற குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டினா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ நம்ம சுற்றுச்சூழலுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தேவையற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் நம்ம சுற்றுச்சூழல்ல சேர்றதே நம்ம மாசுபாடு அப்படின்னு சொல்றோம். ஆமா, குப்பைகள் அந்த அறையில சேரும்போது அது வெறும் இடத்த மட்டும் அடைக்கிறது இல்ல, அந்த அறையோட வாசனைய மாத்துது, காற்றை கெடுக்குது. அப்போ அதே போல சுற்றுச்சூழல்ல இந்த தேவையற்ற பொருட்கள் சேரும்போது நிலம், நீர் மற்றும் காற்றோட இயற்பியல், வேதியியல் அப்புறம் உயிரியல் தன்மை எல்லாமே முற்றிலுமா மாறிடுது. கண்டிப்பா. எந்த பொருட்கள் இந்த மாசுபாட்டை உருவாக்குதோ அதைத்தான் நாம மாசுபடுத்திகள் அப்படின்னு அழைக்கிறோம். இயற்கை காரணங்களை விட மனிதனோட செயல்பாடுகளால தான் இந்த மாசுபடுத்திகள் அதிகம் உருவாகுது. இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. நாம உருவாக்குற இந்த மாசுபாட்டை ஒரு 4 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். முதல்ல காற்று மாசுபாடு. ஆமா, ஒரு சராசரி காலை நேர போக்குவரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. எங்கும் வாகனங்கள், புகை. இதுல நாம எரிக்கிற நிலக்கரி, பெட்ரோல், எண்ணெய் இதையெல்லாம் தான் பாடப்புத்தகத்துல தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். வாகனங்கள் அப்புறம் தொழிற்சாலைகள்ல இருந்து வர்ற புகை மட்டும் இல்லாம நாம சாதாரணமா நினைக்கிற நெகிழி பொருட்களை, அதாவது பிளாஸ்டிக்கை எரிக்கிறதும் காற்றை கடுமையா பாதிக்குது. இன்னொன்னு கூட இருக்கு. பெயிண்ட் தொழிற்சாலைகள் அப்புறம் வாசனை திரவிய தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியாகும் நீராவி கூட காட்டுல கலந்து ஒரு பெரிய மாசுபாட்டை உருவாக்குது. ஆமா, இன்னும் மெச்சுவானுற்றிலும் மிக நுண்ணிய சாம்பல் துகள்களும் காற்றுல கலக்கும்போது அது வெறும் மூச்சு திணறலை மட்டும் ஏற்படுத்துறதில்ல. இந்த வாயுக்கள் மேல சென்று மேகங்கள்ல உள்ள மழைநீரோட இணையுது. இங்கதான் விஷயத்தோட வீரியம் நமக்கு உரைக்குது. தொழிற்சாலை நச்சுவாய்கள் மழை நீரோட கலக்கும்போது அந்த மழையானது அமிலத்தன்மை கொண்டதா மாறுது இல்லையா? கண்டிப்பா. அதுதான் நாம அமில மழை அப்படின்னு சொல்றோம். இது பூமியில விழும்போது தாவரங்களை நேரடியாக பாதிக்குது, நிலத்தோட தன்மையை கெடுக்குது. எல்லாவற்றுக்கும் மேலா இந்த அமிலமழை ஏரிகள்லயும் குளங்கள்லயும் பெய்யும்போது அங்க வாழ்ற மீன்கள் போன்ற நீர்வாழ் விலங்குகளுக்கு இது ஒரு மரண அடியா அமையுது. உண்மைதான். மேலும் இந்த மாசடைந்த காற்றை சுவாசிப்பதால மனிதர்களாகிய நமக்கும் கண்கள் மற்றும் நுரையீரல்ல பாதிப்புகள் ஏற்படுது. இதை தடுக்க நம்ம என்ன செய்யலாம்? ரொம்ப எளிய முறைகள் இருக்கு. அருகில் உள்ள இடங்களுக்கு நடக்கலாம் அல்லது மிதிவண்டியில போகலாம். ஆமா,
நீண்ட தூர பயணங்களுக்கு பேருந்து, தொடர்வண்டி போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். திடக்கழிவுகளை எரிக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமா பட்டாசுகள் வெடிக்கிறத தடுக்கலாம். சரி, நீங்க முன்னாடி இந்த அமிலமழை பத்தி சொன்னீங்க. அது அப்படியே நம்மள அடுத்த பிரச்சனைக்கு கொண்டு போகுது. ஆ, நீர் மாசுபாடு. எக்ஸாக்ட்லி. காற்று எப்படி மாசடையுதோ அதை விட வேகமா நம்ம நதிகளும் ஏரிகளும் மாசடைஞ்சு வருது. இது எப்படி நடக்குதுன்னு ஒரு 4 காரணங்களா பிரிக்கலாம். காரணம், வீடுகள்ல சமைக்க, குளிக்க, சுத்திகரிக்க பயன்படுத்துற நீர் சாக்கடை கழிவுகளா மாறுறது. 2வது தொழிற்சாலை கழிவுகள். இதுல எண்ணெய், கதிர்வீச்சு பொருட்கள், கழிவு நீர் எல்லாம் அடங்கும். 3வது விவசாய கழிவுகள். அதாவது வயல்கள்ல பயன்படுத்துற பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள்லாம் மழை பெய்யும் போது அப்படியே அடிச்சு செல்லப்பட்டு நீர்நிலைகள்ல கலக்குது. அப்புறம் 4வது காரணம் திடக்கழிவுகள். குப்பைகளை நேரடியா கொண்டு போய் ஆறு மற்றும் கடல்ல கொட்டுறது. இதனால நம்ம குடிநீர் ஆதாரம் முற்றிலுமா நஞ்சாகுது. இதை தடுக்கும் முறைகள்னு பார்த்தா, மீதமுள்ள எண்ணெய், பழைய மருந்துகளை நீர்ல கலக்கக்கூடாது. கரெக்ட். ரசாயன உரங்களை குறைக்கணும். வீட்டின் கழிவு நீரை அப்படியே வீணாக்காம வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். முக்கியமா குப்பைகளை குப்பை தொட்டியில மட்டுமே போடணும். இந்த ரசாயனங்கள் நீர்ல கலக்கிறத பத்தி பேசும்போது அது நிலத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கறதையும் பார்க்கணும். அதுதான் நில மாசுபாடு. விவசாயத்துல அதிக பூச்சிக்கொல்லிகள், கனிம உரங்கள் பயன்பாடு நிலத்தை கடுமையா பாதிக்குது. சுரங்க தொழில்ல நிலத்தை தோண்டுவதும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம வீட்ல நாம பயன்படுத்துற நெகிழி பொருட்கள், உடைந்த மின்னணு சாதனங்கள், அப்புறம் தொழிற்சாலை கழிவுகளும் நில மாசுபாட்டை ஏற்படுத்துது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா மாறுது. நிலத்துல உள்ள மாசுக்கள் அப்படியே தங்கிடுறதில்ல, அது மழை நீர்ல கலக்குது. ஆமா, அந்த நீரை தான் தாவரங்கள் உறிஞ்சுது. அதனால தாவரங்கள் தயாரிக்கிற உணவுல நச்சு சேருது. அதை உண்ணும் நாமும் நேரடியாக பாதிக்கப்படுறோம். இது ஒரு அபாயகரமான உணவுச் சங்கிலி. இத தடுக்க கழிவுகளை குறைத்து மறுசுழற்சி செய்ய பழகணும். குப்பைகளை தொட்டியில மட்டுமே போடணும். பலரும் குப்பைகளை எரிச்சா பிரச்சனை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எரிப்பதால் உருவாகும் சாம்பல் நிலத்துல கலந்து அதை மேலும் மாசுபடுத்துது. அதனால அதை தவிர்க்கணும். சரி, இப்போ நிலம், நீர், காற்று எல்லாமே பார்த்துட்டோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத இன்னொரு மாசுபாடு இருக்கு, ஒலி மாசுபாடு. இது ரொம்ப முக்கியமானது. சத்தமான இசை, வாகனங்களின் இரைச்சல், இயந்திரங்களின் ஓசை, பட்டாசுகள் எல்லாமே ஒலி மாசுபாட்டை உருவாக்குது. ஆமா, இதனால தூக்கமின்மை, உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம், கேட்கும் திறன் குறைபாடு போன்ற விளைவுகள் ஏற்படுது. இது மனிதர்களை மட்டும்தான் பாதிக்குதுன்னு நினைச்சா அங்கதான் ஒரு வியப்பூட்டும் தகவல் இருக்கு. இத படிச்சப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கடலுக்கு அடியில்? ஆமா, கடற்கடியில் செல்ற கப்பல்களோட இரைச்சலால திமிங்கலங்கள் தங்கள் பாதையிலிருந்து திசை மாறுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபாயம். விலங்குகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இத தடுக்க பயன்படாத மின்கருவிகளை அணைக்க வேண்டும். டிவி ஒலிய குறைக்கணும். வாகன ஓட்டிகள் தேவையற்ற முறையில் ஹாரன் அடிக்கிறத தவிர்க்கணும். பேசலாம், ஆனா கத்தி பேசக்கூடாது. இது எல்லாமே ஒலி மாசுபாட்டை குறைக்கும். கண்டிப்பா. எல்லா வகையான மாசுபாடுகளையும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். அப்ப நாம நம்மளோட ஸ்பெஷல் பகுதிக்கு வந்துட்டோம். தேர்வுக்கான சிறப்பு கேள்வி பதில் பகுதி. முதல் 10 கேள்விகள் ரெடியா? ரெடி, கேளுங்க. 1. நம்மை சுற்றி உள்ள உயிருள்ள, உயிரற்ற அனைத்தையும் குறிக்கும் சொல் என்ன? சுற்றுச்சூழல். 2. சூரியன், காற்று, நீர் ஆகியவை எவ்வகை காரணிகள்? உயிரற்ற காரணிகள். 3. தாவரங்கள், விலங்குகள், பாக்டீரியாக்கள் ஆகியவை எவ்வகை காரணிகள்? உயிருள்ள காரணிகள். 4. உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள் இணைந்து உருவாக்கும் கட்டமைப்பு. சூழ்நிலை மண்டலம். 5. மனித தலையீடின்றி இயற்கையாகவே உருவாகும் மண்டலம் எது? இயற்கை சூழ்நிலை மண்டலம். 6. கடல், ஆறு, ஏரி என்பவை எதற்கு உதாரணம்? இயற்கை நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். 7. காடுகள், மலைகள், பாலைவனங்கள் என்பவை எதற்கு உதாரணம்? இயற்கை நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். 8. மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் மண்டலம் எது? செயற்கை சூழ்நிலை மண்டலம். 9. மனிதர்கள் உருவாக்கும் நெல்வயல் எவ்வகை மண்டலத்திற்கு உதாரணம்? செயற்கை நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். 10. வீடுகளில் வளர்க்கப்படும் மீன் வளர்த்தொட்டி எதற்கு உதாரணம்? செயற்கை நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். அருமை. முதல் 10 கேள்விகள் முடிஞ்சது. அப்படியே அடுத்த செட்டு போயிடலாம். 11. நீர்வாழ் உயிரினங்களை மனிதர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் பராமரிக்கும் இடம். நீர்வாழ் காட்சியகம், அதாவது அக்வேரியம். 12. நிலவாழ் உயிரினங்களை கண்ணாடி தொட்டி போன்ற அமைப்பில் பராமரிக்கும் இடம். நிலவாழ் காட்சியகம்,
டெராரியம். 13. தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் உயிரினங்கள். உற்பத்தியாளர்கள். 14. இந்த உற்பத்தியாளர்களை வேறு எவ்வாறு அறிவியல் பூர்வமாக அழைக்கலாம்? தற்சார்பு ஊட்ட உயிரிகள். 15. தமக்கு தேவையான உணவிற்காக பிற உயிரினங்களை சார்ந்திருப்பவை. நுகர்வோர்கள். 16. இந்த நுகர்வோர்களை வேறு எவ்வாறு அழைக்கலாம்? பிறசார்பு ஊட்ட உயிரிகள். ஆகியவை எவ்வகை உண்ணிகளுக்கு உதாரணம்? தாவர உண்ணிகள். 19. பிற விலங்குகளை வேட்டையாடி அதன் மாமிசத்தை உண்ணும் விலங்குகள். ஊனுண்ணிகள். 20. தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக கொள்பவை. அனைத்துண்ணிகள். செம ஸ்பீடு. கடைசி 10 கேள்விகள். 21. மனிதன், நாய், காகம் ஆகியவை எதற்கு உதாரணம்? அனைத்துண்ணிகள். 22. இறந்த உயிரினங்களின் உடலை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுபவை. சிதைப்பவைகள். 23. இயற்கையின் துப்புரவுத் தொழிலாளர்களான சிதைப்பவைகளுக்கு உதாரணம் தருக. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள். 24. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான நேர்கோட்டு வரிசைமுறை. உணவுச் சங்கிலி. 25. எந்த ஒரு உணவுச் சங்கிலியிலும் ஆற்றல் ஓட்டம் எதிலிருந்து தொடங்குகிறது? சூரியன். 26. உணவுச் சங்கிலியில் தாவரங்களை உண்ணும் விலங்குகளின் உணவூட்ட நிலை என்ன? முதல் நிலை நுகர்வோர்கள். 27. உணவுச் சங்கிலியில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எத்தனை சதவீத ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது? 10%. 28. உணவூட்ட நிலைகளில் ஏற்படும் இந்த மிகப்பெரிய ஆற்றல் இழப்பை விளக்கும் அறிவியல் விதி எது? ஆற்றல் பிரமிட். 29. காடுகளில் எந்த விலங்கு இயற்கை எதிரிகள் இல்லாத உயர் வேட்டையாடும் விலங்காக உள்ளது? புலி. 30. பல உணவுச் சங்கிலிகள் ஒன்றிணைந்து உருவாகும் சிக்கலான வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவு வலை. முதல் கேள்வி. சூழ்நிலை மண்டலத்தில் நச்சுப் பொருட்கள் கடத்தப்படுவதை அறிய உதவுவது எது? உணவுச் சங்கிலி. 2. பல உணவுச் சங்கிலிகள் ஒன்றிணைந்த வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவு வலை. சூப்பர். 3. குப்பை தொட்டி கழிவுகள் எவ்வகை கழிவுகள்? திடக்கழிவுகள். 4. சாக்கடை கழிவுகள் எவ்வகை கழிவுகள்? திலவக் கழிவுகள். 5. தொழிற்சாலை மாசுபாடுகள் எவ்வகை கழிவுகள்? வாயுக் கழிவுகள். 6. திடக்கழிவுகளை பொதுவாக எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக. 7. இயற்கை காரணிகளால் சிதைவரும் கழிவுகள் யாவை? உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் அல்லது மட்கும் கழிவுகள். 8. மட்கும் அலுவுக்கு உதவும் இயற்கை காரணிகள் யாவை? நீர், ஆக்சிஜன், வெப்பம் மற்றும் நுண்ணுயிரிகள். 9. காய்கறி மற்றும் பழக்கழிவுகள் எதற்கு உதாரணம்? மட்கும் கழிவுகள். 10. நுண்ணுயிரிகளால் எளிய மூலக்கூறுகளாக சிதைக்க முடியாதவை எவை? உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள், அதாவது மட்காத கழிவுகள். 11. மட்காத கழிவுகளுக்கு உதாரணம் தருக. நெகிழி, உலோகங்கள், கண்ணாடி. 12. திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பதால் வெளியாகும் வேதிப்பொருட்கள் எதை மாசுபடுத்துகின்றன? காற்றை, அதாவது சூழ்நிலை மண்டலத்தை. 13. குப்பைகள் எரிவதால் உருவாகும் சாம்பல் குகள்கள் எதை மாசுபடுத்துகின்றன? மண்ணை மாசுபடுத்துகின்றன. 14. மழை நீரை நிலத்திற்கடியில் செல்ல விடாமல் தடுப்பது எது? நெகிழி பைகள். 15. தேங்கியுள்ள நீரில் உற்பத்தியாகும் பூச்சிகள் எவை? கொசுக்கள். 16. கொசுக்களால் உருவாகும் நோய்கள் எவை? டெங்கு மற்றும் மலேரியா. 17. விலங்குகள் நெகிழிப்பைகளை தவறுதலாக உண்பதால் என்ன நேரிடும்? அவை நோய்வாய்ப்படும், சில சமயம் உயிரிழக்கும். 18. சுற்றுச்சூழலை காக்கும் 3 Rகள் யாவை? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். 19. ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் நெகிழியை வாங்குவதை மறுப்பது எதை குறிக்கும்? தவிர்த்தல். 20. நெகிழிப்பைகளுக்கு பதிலாக துணிப்பைகளை பயன்படுத்துவது என்ன முறை? மீண்டும் பயன்படுத்துதல். 21. பழைய துணிகளை காகித தயாரிப்பில் பயன்படுத்துவது என்ன முறை? மறுசுழற்சி. 22. மட்கும் குப்பைகளை நுண்ணுயிரிகள் மூலம் உரமாக மாற்றுவது எவ்வாறு அழைக்கப்படும்? உரமாதல். 23. மருத்துவக் கழிவுகள் எவ்வாறு அழிக்கப்படுகின்றன? எருத்துச் சாம்பலாக்குதல். 24. மனிதனால் தோண்டப்பட்ட பள்ளங்களில் கழிவுகளை நிரப்பும் முறைக்கு என்ன பெயர்? நிலத்தில் நிரப்புதல். 25. கழிவுப் பொருட்களை உயர்தரமான பொருட்களாக மாற்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது உயர் சுழற்சி. 26.
திடக்கழிவு மேலாண்மை விதிகள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டன? 2016 27. 2016 விதியின்படி ஒவ்வொரு வீட்டிலும் குப்பைகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்க வேண்டும்? 3 பிரிவுகளாக. 28. காலாவதியான மருந்துகள் எவ்வகை கழிவு? வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள். 29. இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு என்ன? 0.45 கிலோகிராம். இறுதிக் கேள்வி 30. இந்தியாவில் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படும் திடக்கழிவுகளின் அளவு எவ்வளவு? 532 மில்லியன் கிலோ. முதல் கேள்வி, சுற்றுச்சூழலில் தேவையற்ற பொருட்கள் சேர்க்கப்படுவதை எவ்வாறு அழைக்கிறோம்? மாசுபாடு. காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தும் தொல்லுயிர் படிம எரிபொருட்களுக்கு உதாரணம் கூறுக. எண்ணெய், பெட்ரோல், நிலக்கரி. நச்சுவாயுக்கள் மழைநீருடன் கலப்பலால் ஏற்படுவது என்ன? அமிலமழை. அமிலமழை முக்கியமாக எவற்றை பாதிக்கிறது? தாவரங்கள், நிலம், நீர்வாழ் உயிரினங்களான மீன்கள். வீட்டில் சமைக்க மற்றும் குளிக்க பயன்படுத்தப்படும் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாக்கடை கழிவுகள். வயல்களிலிருந்து மழைநீரால் அடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கலப்பவை எவை? பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள். வீட்டின் கழிவுநீரை எதற்கு பயன்படுத்தலாம்? வீட்டுத் தோட்டத்திற்கு. உடைந்த மின்னணு சாதனங்கள் மற்றும் நெகிழி பொருட்களால் எந்த வகை மாசுபாடு ஏற்படுகிறது? நில மாசுபாடு. நிலத்தில் உள்ள நச்சுப் பொருட்கள் எந்த நீரின் மூலம் தாவரங்களை சென்றடைகின்றன? மழைநீர். கழிவுகளை எரிப்பதால் உருவாகும் எது நிலத்தில் கலந்து நிலத்தை மாசுபடுத்துகிறது? சாம்பல். ஒளி மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் உடல்நலப் பிரச்சனைகள் யாவை? உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், செவித்திறன் பாதிப்பு. கப்பல்களின் இரைச்சலால் கடலுக்கடியில் திசை மாறும் உயிரினம் எது? திமிங்கலங்கள். குறுகிய தூரம் செல்வதற்கு புகைவிடும் வாகனங்களுக்கு பதிலாக எதை பயன்படுத்தலாம்? மிதிவண்டி அல்லது நடக்கலாம். பெயிண்ட் மற்றும் வாசனைத் திரவிய தொழிற்சாலைகளிலிருந்து உருவாகி காற்றில் கலப்பது எது? நீராவி. கடைசி கேள்வி, பழைய மருந்துகளையும் மீதமுள்ள எண்ணெயையும் எங்கு கொட்டக்கூடாது? நீரில். மிகச்சிறப்பு. இந்த ஆடியோ கையேடு கேட்பாளர்களின் தேர்வுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்னு இப்ப உறுதியா சொல்லலாம்.